இப்போ நான் வந்து 2 வாட்டர் பாட்டில் என் முன்னாடி வச்சிருக்கேன். இது வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த வாட்டர் பாட்டில். இது வந்து நம்ம நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல இருந்து எடுத்த வாட்டர் பாட்டில். இப்போ இந்த 2 வாட்டர் பாட்டில்ல எதுல உள்ள தண்ணி ஃபர்ஸ்ட் கெட்டு போகும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. தண்ணி எப்படா கெட்டு போகும்னு நீங்க சொல்றது எனக்கு கேட்குது. அப்புறம் எதுக்கு இந்த வாட்டர் பாட்டில்ல எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு 2 முக்கியமான காரணம் இருக்கு. முதல் காரணம் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ். FSSAI ரூல்ஸ் படி நம்ம நாட்டில் தயாரிக்கிற எல்லா பேக் ஃபுட் ஐட்டம்ஸ்லையும் கண்டிப்பாக எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்கோன்றது ஒரு மேண்டேட்டரி ரெகுலேஷன். இந்த தண்ணி பாட்டிலும் பேக் ஃபுட் ஐட்டம் கேட்டகரியில் வரும்ன்றனால இதில் எக்ஸ்பைரி டேட் போடணும் அப்படின்றது ஒரு மேண்டேட்டரியான ஒரு விஷயம். ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம கடையில் வாங்குற இந்த தண்ணி பாட்டில்லாம் பெட் பாட்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாலி எத்திலின் டெரிபாக்சிலேட். சிம்பிளா சொல்லணும்னா பிளாஸ்டிக். தண்ணி தான் கெட்டு போகாது, ஆனால் அந்த பிளாஸ்டிக் வந்து நாளடைவில் டீக்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்த பிளாஸ்டிக் பாட்டில ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது அதில் உள்ள கெமிக்கல்ஸ் வந்து லீச் ஆகி உள்ள வாட்டர்ல மிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பிளாஸ்டிக் பாட்டிலோட ஷெல்ஃப் லைஃப் மைண்ட்ல வச்சு தான் அந்த வாட்டர் பாட்டில் எல்லாம் எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்காங்க. நம்மள நிறைய பேர் இந்த வாட்டர் பாட்டில் காலியான பிறகு கூட அதை மறுபடியும் ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இது வந்து ரொம்பவே தப்பான விஷயம். இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னாவே கிரஷ் ஆஃப்டர் யூஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம நிறைய பேர் அதை பண்றது இல்லை. இனிமேல் நீங்கள் வாட்டர் பாட்டில் வாங்குறீங்கன்னா அது காலியான அப்புறம் மறுபடியும் அதை ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணாமல் கரெக்டாக அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க. பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்தாதீர்.